வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் உதவி இல்லாமல் திமுக பெருசாக சாதிக்க முடியாதுன்னு ஆதவர்ஜுன் சொல்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இனி கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்ன டிமாண்டை உருவாக்கல. இல்லை, இனி கொடுக்க முடியாதுன்ற விஷயம் வேற கேள்வி வராதுல்ல. டிமாண்டை உருவாக்கல, இப்போ உருவாக்கிட்டாரு. அதை ஒத்துக்குங்க. இப்போ உருவாக்கிட்டாரு. டிமாண்டை உருவாக்கி இருந்தா ஐயோ, இவங்களே ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை உருவாக்கிக்கிறாங்க. இவங்களே அந்த ஆதரவாளர் கூட்டத்தை வச்சு எல்லாம் ஆல் இஸ் வெல் சூப்பர்னு சொல்ல வைக்கிறாங்க. இவங்களே அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த வார்த்தைகள்லாம் வரும். அதனாலதான் சொல்றேன், தனிப்பட்ட கருத்துல நீங்க அதில் பஜனெல்லாம் பாடக்கூடாதுங்க. அப்படி இருக்கலாமோ அப்படின்ற கேள்வி. அந்த இருக்கலாமோ வந்தாமோ போனாமோலாம் கிடையாது. நீங்க யாரு, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? திமுக மேல ஒரு ரைடு வந்தா யார் வந்து பேசுறா? அப்ப அவர் எந்த இடத்துல இருக்காரு? வணக்கம் சார். வணக்கம். சமூக நீதின்ற கோட்பாடு தான் எல்லா கட்சியும் இப்போ தமிழ்நாட்டில் பிரதான கொள்கையாக போயிட்டு இருக்குது. இப்போ விசிகா எந்த கூட்டணி இருக்கோ அது சமூக நீதியான கூட்டணி ரொம்ப கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்குது. வர எலெக்ஷனில் அவர் தான் மேக்கராக சான்ஸ் ஆகிருக்குது. இப்போ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் எல்லாமே அவருக்கு ஓப்பனாக தான் இருக்குது. எங்கே வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள். ஸோ அவர் தான் ஒரு மேக்கராக, கிங் மேக்கராக மூவ் பண்ணுற சான்ஸ். நான் இந்த கூட்டணிக்கு போனால் இது சமூக நீதி கூட்டணியாக பலப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற தலைவர்களில் ரொம்ப டெப்த்தான தலைவர், யாரும் டக்குன்னு குறை சொல்ல முடியாத தலைவர். எந்த பிரச்சனை பேசினாலும் அதில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் எடுத்து வைக்கக்கூடிய தலைவர்னா திருமாவளவன் தான். அவருக்கு ஈக்குவலாக கூட யாரையும் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் பேசக்கூடிய தலைவர். நான் சொன்ன மாதிரி 2016 அவரே நடுவில் சொன்னார், திருமாவளவன் நீங்கள் கிளம்பிடுங்க, நாங்கள் 200 சீட் நிற்க போகிறோம். திருமாவளவன் பல தடவை எந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, பல தடவை அவர் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அதையெல்லாம் சகித்து கொண்டு தான் கட்சி நடத்துகிறார். எங்களை போன்றவர்கள் விமர்சனமே என்னன்னா, ஏன் நீங்கள் ஒரு சீமான் மாதிரி, ஏன் நீங்கள் ஒரு பாமக மாதிரி ஒரு டிமாண்டை உருவாக்குற கட்சியாக இருக்க மாட்டேங்கிறீங்க? புரியுதா? அதுதான் உருவாக்குறாரு. 2014 உருவாக்குனாரு. நீங்கள் 2014 அவருக்கு அந்த டிமாண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் தேவைப்படுது. அதான் 2019 எலெக்ஷன், 2021 எலெக்ஷன், 2024 எலெக்ஷனில் கூட்டணி பலத்தில் விசிகா ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் நிரூபிச்சிட்டாரு. ஸோ அதை வச்சு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேஸ்மெண்ட் போட்டு. நீங்கள் சொல்கிற 2019, 2021, 2024 எவ்வளோ சீட்டு கிடைச்சிது விசிகா? சீட்டு அதான் சொல்கிறேன், டிமாண்டுன்னா சீட்டு தானே. அது இப்போ தான் டிமாண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க 2019 அங்கே பேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு. எதாவது பேஸ் போட்டிருந்தா 2019 பேஸ் போட்டிருந்தா 21 அவருக்கு சீட்டு ஜாஸ்தி கிடைச்சிருமா வேணாவா? அவர் 3 எலெக்ஷன் 6 சீட்டு கொடுத்தாங்க. 20 சீட்டு இவங்களுக்கு காங்கிரஸுக்கு, பாமக 7 சீட்டு தரனார் 2019 திமுக. யாருக்கு? பாமக. அப்போ ஏன் இவருக்கு ஏன் இது கிடைக்கல? 2019 கேட்டது பாமக. 2024 3 சீட்டு, 4 சீட்டு கேட்ட, அட்லீஸ்ட் 3 சீட்டு ஏன் கொடுக்கல? இனி கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்ன டிமாண்டை உருவாக்கல அவர். இல்லை, இனி கொடுக்க முடியாதுன்ற விஷயம் வேற கேள்வி வராதுல்ல. டிமாண்டை உருவாக்கல, இப்போ உருவாக்கிட்டாரு. அதை ஒத்துக்குங்க. இப்போ உருவாக்கிட்டாரு. டிமாண்டை உருவாக்கி இருந்தா ஐயோ திரும்ப இருங்க நாங்கள் 3 சீட்டு தரோம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? 2 சீட்டு தான் தானே சொன்னாங்க. பொது தொகுதி கேட்குது அவங்களுக்கு கேட்டதாக தகவல் வந்தது. அப்போ அவர் டிமாண்டை உருவாக்குனாலும் அதை திமுக பெருசாக எடுத்துக்கல. கரெக்டா? இனி எடுத்துப்பாங்களோன்னு தோணுது. 24 வரைக்கும் சொல்லுங்க, டிமாண்டை உருவாக்குனாலும் திமுக அதை பெருசாக எடுத்துக்கலான்னு. சேம் அதுக்காக தான் இவர் இப்போ அந்த கையில் எடுத்திருக்காரு. இப்போவும் அங்கே என்ன நடக்குது? ரவிக்குமார், வன்னியரசு என்ன முடிவு எடுத்திருக்காரு? திமுக 2 நாளைக்கு முன்னே ஒரு அறிவிப்பு போட்டாருங்க, பார்க்கலையா? இனி யூடியூபுக்கு நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் நல்லா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆதரவாக தான், பெருசாக அதுக்கு எதிராலாம் பேச மாட்டாங்க. ஆனால் யூடியூப்பில் அப்படி இல்லைல்ல. என்னங்க திரும்ப அப்படி பேசுகிறீங்க சொல்கிறீங்க, ஏங்க ஆதரவு பேசுகிறீங்கன்னா சொல்கிறீங்கன்னா இவர் ஏதாவது சொல்லி ஆகணும். அப்போ நெருக்கி கேட்டால் ஏதாவது உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஏங்க வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் உதவி இல்லாமல் திமுக பெருசாக சாதிக்க முடியாதுன்னு ஆதவர்ஜுன் சொல்கிறார். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு வன்னியரசை கேட்டால், அப்படிலாம் இல்லைங்க, திமுக வெயிட்டுங்க, நாங்களாம் ஒன்றும் இல்லை நான் சொல்ல முடியும். அப்படி சொல்ல மாட்டாரு. அப்போ அவள் லாக் போட்டு இழுப்பாங்களா? அதுக்காக அவர் என்ன முடிவு எடுத்துட்டாரு? இனி பேட்டி கொடுக்க போகிறது தான் தெரியல. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்?
திமுக வைத்து பேசக்கூடாதுன்றது அர்த்தம். கரெக்டா? நீங்கள் சொல்கிறீங்க. ம் இவர் நம்ம ஷானவாஸ் ம் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. இவர் நம்ம ரவிக்குமார். ரவிக்குமார். அப்போது இந்த டீம் எல்லாமே டிஎம்கே ஆதரவாக அப்படியே இருக்குது. நான் இன்னும் சொல்கிறேன், ரொம்ப ஸ்பீடாக இவர் திருமாவளவன் முடிவெடுத்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் நாங்கள் தான் உண்மையான விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு போகிற லெவல் கூட போயிடும். இந்த விமர்சனமும் பொது வெளியில் வைக்கப்படுது. திருமாவளவன் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தாருன்னா அங்கே இவருக்கு நடந்ததில் உத்தவ் தாக்கரே ஷிண்டேவை பிரித்து கொண்டு போனாங்கல்ல. நீங்கள் இன்றைக்கி யார் இப்போ ஒரு நாலு எம்எல்ஏ 2 எம்பி, அதில் ஒரு எம்பி 3 எம்எல்ஏ ஒரு சைடு இருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் எதை அங்கீகரிக்கும்? ஏற்கனவே தான் வருது. யார் எம்எல்ஏ எம்பி வச்சுருக்காங்களோ அவங்கள தான் அங்கீகரிப்பாங்க. இந்த பிரச்சனையும் திருமாவளவனுக்கு இருக்கா? அதனால் முள்ளு மேலே சேலையை போட்டோம், பதமாக எடுக்கணும்னு 2026 நெருக்கத்தில் எடுத்தாருன்னா அப்போ போயிட்டு இந்த கட்சியை உடைக்கிறது. அப்போ கூட தேமுதிக நடந்ததா இல்லையா? எஸ்ஆர் பார்த்திபன், சந்திரகுமார், இன்னும் 3-4 பேர் விலைக்கு திமுகவில் சேர்ந்தாங்களா இல்லையா? இது எல்லாம் நடக்கும். ஆளுங்கட்சியோடு நீங்கள் ரொம்ப உறவாக போயிட்டு ஒரு நாள் வெட்டுறீங்கன்னா இந்த பிரச்சனை நடக்குது. திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் கொஞ்சம் பட்டம் படாமலும் ஒரு மாதிரி மூவ் பண்ணுறாரு. ப்ரில்லியண்ட் மூவ். இந்த மூவ் எங்கே போய் நிற்கும்னு நீங்கள் கணிக்க முடியாது. அதனால தான் ஆதவ அர்ஜுன் இந்த சைடு அடிக்கிறாரு, இந்த சைடு இவங்க இது பண்ணுறாங்க. இது இப்படியே போகும்பொழுது நீங்கள் கேட்டிங்களே, திருமாவளவன் இருக்கிற கூட்டணி வெல்லுங்கிற கூட்டணியா? சமூக நீதி இதெல்லாம் டெம்ப்ளேட் வார்த்தைகள், அதை விட்டுருங்க. ஓட்டு எண்ணிக்கை வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகளும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க லைட்டாக. இவங்க எல்லாம் அப்படியே சாஞ்சாங்கன்னா அதிமுகவோட இணைஞ்சாங்கன்னா இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கும். 2026 எலெக்ஷன் இல்லை விஜய் கூட இணைகிறாங்க அப்படின்னா 2 கட்சிகளுக்குமே பெரிய சிக்கல். தொங்கு சட்டசபை வந்துடும். அதிமுகவோட இணைஞ்சாங்கன்னா அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக மீண்டும் ஆட்சி பிடிக்கும். இல்லை இதே கூட்டணியிலே இப்படியே தொடர்றாங்க அப்படின்னா இது திமுகவை 2021 அளவுக்கு பெருவெற்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019க்கும் 2021க்குமே பெரிய அளவில் வெற்றி. அதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்வீப். 96ல் வந்த ஒரு ஸ்வீப்பு இல்லை, 3% டிஃப்ரென்ஸ். 3% 2%. அப்போ இந்த வெற்றி 26ல் இன்னும் என்ன ஆகும்? எவ்வளோ பிரச்சனைகள், கோபங்கள் இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே என்டிஏ இது இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை இங்கே திரும்ப வரப்போகிறாரா தெரில. ஒருவேளை ஏடிஎம் கூட தமிழிசையோ இல்லை வேறு யாரையோ கொண்டு அதிமுக கூட கூட்டணி என்டிஏ அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டணி இப்படியே இருந்தால் கூட அந்த கூட்டணியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எலெக்ஷன் 26 ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒரு 2 நாள் முன்னாடி பேசப்போ தான் சொல்லியிருந்தாரு, 2021 எலெக்ஷனில் நம்ம கூட்டணி இருந்துமே 22% ஓட்டு தான் வாங்கியிருந்தோம். கூட்டணியோட 19% ஓட்டு வாங்கியிருந்தோம். இந்த 24 கூட்டணி இல்லாமல் நம்ம 20% ஓட்டு வாங்கிட்டோம். அதே நிலைமையில் திமுகவும் அவங்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கூட்டணி பார்த்து தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2019க்கும் 2021க்கும் 6% குறைஞ்சி போச்சு. இது 24 கம்மியாயிடுச்சு. 24ல் 22% திமுக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரவு ஊடகங்கள் ப்ளஸ் ஆதரவு சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக ஊடகங்கள், பெரிய அளவில் ஐடிவிங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆதவ அர்ஜுன் நல்லா தானே பேசுகிறாரு, ஆதவ அர்ஜுன் ஆரம்பிச்சிட்டாருன்னு போட்டு விட்டேன், அவ்வளோதான். ஒரு 50 பேர் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு பெய்டு ஆட்கள்னு உள்ளே போய் பார்த்தா 8 ஃபாலோவர், 100 ஃபாலோவர், 50 ஃபாலோவர், இல்லாட்டி திராவிடியன் ஸ்டாக் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு செம்ம திட்டு என்ன. அதாவது இவங்க எப்படின்னா, ஏங்க அப்படியா போகாதீங்க பள்ளம் இருக்குது உளுந்துருவீங்க அப்படின்னா ஆளுங்களை வச்சு என்னடா நீ உங்க அறிவு இருக்குதா அப்படி இப்படின்றது பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களே ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை உருவாக்கிக்கிறாங்க. இவங்களே அந்த ஆதரவாளர் கூட்டத்தை வச்சு எல்லாம் ஆல் இஸ் வெல் சூப்பர்னு சொல்ல வைக்கிறாங்க. இவங்களே அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. 200 சீட்டு இவங்களே ஜெயிப்பேன்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. இவங்களே அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நிலைமை என்னாச்சு? 99 சீட்டு 2016ல். 200 சீட்டு ஜெயிக்கிறேன்னு சொன்னோன்னா கீழே இருக்கிற கட்சிக்காரன் எல்லாம் விட்டமின் சி அவன் அப்படியே வச்சுக்கிட்டான். நம்ம தான் எப்படி ஜெயிக்க போகிறோமே. இந்த முயல் ஆமை கதை தெரியும்ல, ஆரம்பித்தோன்னே முயல் ஓடி போயிடும். எல்லைக்கோட்டு கிட்ட இங்கே வந்தோன்னே பார்க்கும், ஆமாம் எங்கேயோ இருக்குது, 2 கிலோமீட்டர் தாண்டா இருக்குது, அது சேர்த்துல குட்டி தூக்கம் போடலான்னு தூங்கிடுச்சு. ஆமாம் மொல்லமாக வந்து எல்லைக்கோட்டை தாண்டி போயிடுச்சு. முயல் எழுந்திரிச்சு பார்க்கும்போது யார் ஜெயிச்சா? இந்த முயலாமை கதை தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் வேலைக்கு ஆகாது. கலை யதார்த்தம் ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னு புரிஞ்சிக்கணும். உளவுத்துறை ரிப்போர்ட்டை சரியாக வாங்கணும்.
ஜால்ரா அடிக்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்டாக இருந்தால் அந்த அதிகாரியை மாற்றணும். கட்சிக்காரங்கள்ட்ட தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பில் ஜால்ரா அடிக்கிற கட்சிக்காரன் யாரா, உண்மையான கட்சிக்காரன் யாருன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பத்திரிகைக்காரர்களில் ஜால்ரா யார், எவன் எடுத்துரைக்கிறான் அப்படின்றதையும் புரிஞ்சிக்கணும். இது எல்லாத்தையும் வச்சு நடத்துகிறவன் தான் ஒரு ஆட்சியாளர். என்கிட்ட யாரும் வரக்கூடாது, நீ என்ன நெகட்டிவ் பேசுகிற, போ நீ வாப்பா, நல்லா இருக்குன்ற வா, நீ வா, நீ இப்படியே இருந்தால் நல்லது மட்டுமே வரும். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. 2011 தான் நடந்தது. கலைஞர் கூப்பிட்டு கேட்டார், இன்னும் என்னென்னா நியாயம் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லுங்கப்பா. சென்னையிலேயே தோத்துட்டோமாப்பா. இதுதான் நிலமை. இப்போ ஆர்எஸ் பாரதியோட சமீபத்திய கருத்து, அம்மா உணவு வந்து வட மாநிலம் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்காங்க, வட மாநிலத்துக்கு தொழிலுக்கு வந்தவங்க இங்கே மட்டும் தான் சாப்பிட்டு இருக்காங்க, அது தேவையான கருத்துன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்எஸ் பாரதி வந்து அம்மாவே போயிடுச்சு, இன்னும் இனிமேல் எதுக்கு அம்மா உணவு, எல்லாம் வடக்கனுக்கு தான் சாப்பிட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு இழுத்து மூணுன்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் பசியுடைய அருமை தெரிந்தால், இன்றைக்கி ஜெயக்குமார் கூட போட்டிருக்காரு, இளநீர் இட்லி சாப்பிட்றவங்களுக்கு எப்படா பசி பற்றி தெரியும், அது எவ்வளோ பேருக்கு உணவளிச்சதுன்னா எதுன்னு. அம்மா உணவு கான்செப்ட் வந்து ஒரு அற்புதமான கான்செப்ட். இந்த சமூக நீதின்னு பேசுகிறாங்கல்ல, ஆக்சுவலாக சமூக நீதினா என்ன, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவங்களுக்கான ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகணும். கல்வியாக இருந்தால் இடஒதுக்கீடு, இந்த 7.5% நீட்டில் சொல்கிறேன், இது எல்லாமே சமூக நீதியுடைய இது. சாப்பாடுன்னா நீ போய் இதில் சாப்பிட முடியும், பெரிய ஹோட்டலில் சாப்பிட முடியும். வேலை செய்கிற தொழிலாளி அவன் கிடைச்ச குறைந்த சொற்ப வருமானத்தில் ஏதோ சாப்பிட்ணும். 10 ரூபா கொடுத்தானா நல்லா வயிறார சாப்பிட்லாம். நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா லிமிட்டட் மீல்ஸு 150 200ன்னு. அப்போது இந்த கான்செப்டெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஏழை எளிய மக்களுக்காக அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் அம்மா உணவு. ஆக்சுவலாக அது சைதை துரைசாமி அவர்கள் மேயராக இருந்தப்போ அவர் வந்து கேன்டீன் நடத்திட்டு இருக்கார் சைதாப்பேட்டையில். அது ஒரு நல்ல இதுன்றதுனால அந்த அடிப்படையில் மாநகராட்சி உணவகம்னு அவர் கான்செப்ட் கொண்டு வந்தார். ரிப்பன் மாளிகை உள்ளே ஒரு அதாவது அனைத்து விதமான மூலிகை உணவகம் ஒன்று திறந்துருந்தார். எல்லாமே இருக்கும் அங்கே, கீரை சாதம் இருக்கும், புட்டு இருக்கும், அந்த களி இருக்கும், கொழுக்கட்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்லாம். சாப்பாடு வந்து 11 ரூபாய்க்கு நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்லாம். இது உள்ளே இருந்து இயங்கிட்டு இருந்தது. நாங்களாம் அங்கே ரிப்போர்ட்டர் போகும்போது சாப்பிடுவோம். இது இல்லாமல் அம்மா அந்த உணவகத்தை வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு போகும்போது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவங்க அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு, அம்மா உணவகம்னு வைங்க, நாங்களே ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அம்மா உணவகமாக மாற்றி முதல்ல 200 அம்மா உணவகம் சென்னையில் திறந்தாங்க. 200 உணவகம் இவங்க இதில் சாந்தமில் ஜெயலலிதா நேராக வந்து திறந்தாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டில்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உணவகம். அதுக்கப்புறம் வந்து சென்னை முழுவதும் 200 உணவகம். கான்செப்ட் நான் காலையில் டிஃபனு 1 ரூபாய்க்கு இட்லி, பொங்கல், மற்ற இதெல்லாம், மதியம் சாப்பாடு கீரை சாதம், வெரைட்டி ரைஸு, வடை, இந்த இதெல்லாம், நைட்டு சப்பாத்தி ப்ளஸ்ஸு ஏதோ ஒரு இது டிஃபன். இது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூபாவில் நல்லா சாப்பிட்டு போயிடலாம். தொழிலாளிங்க, எல்லா தொழிலாளர்களும், மாணவர்கள், காலைல ஸ்கூல் போகிறவங்களாம் அங்கே சாப்பிட்டு போவாங்க. இப்போ தானே காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ காலைல ஸ்கூல் போகிறவங்க இது சாப்பிட்டு போவாங்க. மதிய சாப்பாடு, நைட்டு சப்பாத்தியை கொண்டு வந்தாங்கன்னா பெரும்பாலும் சுகர் இந்த மாதிரி இருக்கிறனால சப்பாத்தி பெரும்பாலும் வந்து பெரிய அளவில் அது வரவேற்பு வந்தோன்னே 200 400 ஆச்சு. இது இல்லாமல் அரசு மருத்துவமனைகள்லேயும் திறந்தாங்க. அது மிக சிறந்த ஒரு இதுன்னுவேன். ஏன்னா வெளியூர்லேருந்து வந்து இலவச மருத்துவத்துக்காக வர்றவங்க தங்குறதுல பெரிய செலவே சாப்பாடு செலவு தான். அப்போ உள்ளுக்குள்ளேயே அம்மா கேன்டீன்னா அவங்க செலவு ஒரு 5 ரூபா 10 ரூபாவில் முடிச்சுட்டு அங்கேயே படுத்துக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஹாஸ்பிட்டல் போங்க, ஜிஹெச் போங்க, ஸ்டாண்டில் எங்கே வேணால் போங்க, பெரிய கூட்டம் படுத்து கிடக்கும். ஏன் அவங்களுக்கு தங்குறதுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க, இங்கேயே படுத்துக்கிட்டு வெளியூரில் வந்து தங்கியிருக்காங்க. அப்போ அது பெரிய அளவில் அது உபயமாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி கொரோனா ஊரடங்கு வந்தப்போ எங்கேயுமே ஹோட்டல் கட்டல் எதுவுமே கிடையாது. அப்போ அங்கேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்த்தவங்க, இங்கே இருக்கிறவங்க, இங்கேயே இருக்காங்க அன்றாட காட்சிகளுங்களாம், இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பெரிய அளவில் யூஸ் ஆனது அம்மா உணவு. அந்த அந்த வகையில் கொரோனாவில் அம்மா உணவு இல்லைன்னா பல பேர் கொரோனா இல்லை பசி இதிலே காலி ஆகிட்டு இருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு இது அடுத்த கவர்மெண்ட் வரும்போது நீங்கள் சொல்கிறீங்களா சமூக நீதினு, அதை டெவலப் பண்ணணும். எப்படி சத்துணவு மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக மாற்றி சத்துணவு திட்டத்தில் முட்டை போட்டாங்க, அப்புறம் பயிறு வகைகள் மற்ற கூடுதல் இது இப்படியே டெவலப் ஆச்சுல்ல. இவங்க செருப்பு கொடுத்தாங்களா, அவங்க சீருடை கொடுத்தாங்க. இவங்க புக்கு கொடுத்தாங்களா, அவங்க சைக்கிள் கொடுத்தாங்க. 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி அந்த இதை கொண்டு வந்தாங்களா. இதுதான் சமூக நீதி. ஒவ்வொரு இதுலையும் இப்போ நீட்டு வருது, நீட்டை ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது, 7.5% கவர்மெண்ட் பசங்களுக்கு கொண்டு வந்தாங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு திருமண உதவி திட்டம்,
இவங்க வந்து என்ன பண்ணாங்க, திருமண உதவி திட்டத்தை ஜெயலலிதா கலைஞர் கொண்டு வந்தார். ஜெயலலிதா அதை டெவலப் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, தாலி தங்கத்துக்கு ஊற்றி மூடினாங்க. ஊற்றி மூடிட்டு மாணவிகளுக்கு 1000ன்ட்டாங்க. மாணவிகளுக்கு 1000 ரூபாவும் திருமண உதவி திட்டத்துக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. பட்டம் படித்தவங்களுக்கு திருமண உதவி திட்டம் 1 பவுன் நகை, 50,000 ரூபா சீர் பாத்திரம். பட்ட படிப்பு இல்லாதவங்களுக்கு 1/2 பவுன் அவங்களுக்கான உதவித்தொகை, மற்ற இதெல்லாம். இதை நிப்பாட்டிட்டு அதை கொடுக்குறதுல என்ன இருக்குது? லேப்டாப் அப்படிதான். லேப்டாப்பு மறந்தே போயாச்சு, சுத்தமாக மறந்தாச்சு. கடன், கல்வி கடன் ரத்து. கல்வி கடன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ரத்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரத்து பண்ண முடியாது. கல்வி கடன் ரத்து எதுவுமே பண்ணல. சேம் இது அம்மா உணவகமோ அங்கங்கே பராமரிப்பு அதுன்னு போட்டு அப்படியே. இப்போ தான் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் வந்தோடனே பெரிய அளவில் நிதி ஒதுக்குனாங்க அம்மா உணவகத்துக்காக, சீரமைக்கிறதுக்கான நிதின்னு. உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அம்மா உணவகம் பேரை கூட தூக்கிடுங்க, சென்னை மாநகராட்சி உணவகம் கூட வச்சுக்கங்க, இல்லை கலைஞர் உணவகம் கூட வச்சுக்கங்க. ஆனால் அது இருக்கட்டும். இருக்கு. இங்கே என்னன்னா இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்றதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வரேன். தனிப்பட்ட கருத்து யார் சொல்ல முடியும்னா நீங்கள் யார் சொல்கிறாங்கன்றது இருக்குது. நீங்கள் வந்து நம்பர் 1 டாப்பில் இருக்கிறீங்க, 2வது 3வது இடத்துல இருக்கீங்க ஆர்எஸ் பாரதி. அப்போ நீங்கள் வந்து அந்த அம்மாவே போயிடுச்சு, அம்மா உணவு சரி அம்மாவே போயிடுச்சு கூட, இப்போ ஸ்டாலின் இருக்காரு, வேறு யாராவது பேரில் வச்சுக்கோங்க. ஆனால் அம்மா உணவகம் இருக்கணும்ல. இந்திக்காரன் தான் சாப்பிட்றோன்னா அவன் சாப்பிடக்கூடாதா? இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க, வந்து அங்கேருந்து வெளியூரில் இருந்தும் தங்கிட்டு ரூம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு வந்து எவ்வளோ காசை மிச்சப்படுத்தி அங்கே அனுப்புகிறானோ அதான். ஏன்னா இங்கேயும் செலவு பார்த்துக்கணும், அங்கேயும் அனுப்பணும். அப்போ அவன் எங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டா என்ன தப்பு? அம்மா உணவகத்தை பற்றி நீங்கள் உங்கள் பார்வை என்ன இருக்குது? அங்கே வெறும் இந்திக்காரன் சாப்பிட்றான்னா யார் உங்களுக்கு சொன்னது? நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? அம்மா உணவகம் நீங்கள் எந்த லட்சத்தில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? 6 பேர் 12 பேர் இருக்கிற இடத்துல 6 பேர் 4 பேர், பல விஷயங்கள். பராமரிப்பு இல்லை. சில இடங்களில் முக்கியமான அம்மா உணவுலாம் மூடி கிடக்குது, முக்கியமான இடத்துல மூடி கிடக்குது. அப்போ இதெல்லாம் இப்போ மறுபடியும் நிதி ஒதுக்குறாங்க, பண்ண போகிறேன்றாங்க, வரவேற்கலாம். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது இதை விட்டுருங்க. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இது மாதிரி பேச்சுகள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கோபத்தை உண்டு பண்ணும், எதிர்கட்சிகளுக்கு யூஸ் ஆகும். தேவையா? நீங்கள் 21 கோடி ஒதுக்குனீங்க, அது வெளியே வருமா? ஆர்எஸ் பாரதி பேசுனது வாதா. நல்ல வேளை நம்ம இங்கே சார்பு ஊடகங்களாக இருக்கிறதுனால யாரும் அதை பேசுறதில்லை. விஜய் மாநாடு மழை காலத்தில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு மிகப்பெரிய சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு ஒரு 4 நிலை விதானில் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை விஜய் ஏன் இப்படி போனார், விஜய் ஏன் பொட்டு வச்சுட்டு போனார், விஜய் பெரியார் சிலைக்கு போனதுடைய அடிப்படை காரணம் என்ன, ஏன் அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை, இந்த மாதிரி நாட்டுக்கு தேவையான விஷயங்களை வச்சு வாதம். அம்மா உணவகத்தை பற்றி ஆர்எஸ் பாரதி சொன்னது கரெக்டா? அப்போ அவருடைய பார்வை தான் கட்சியின் பார்வையா? அம்மா உணவகம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது? பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பேசுனா சிக்கல். அப்போது இது வந்து நீங்கள் பயமாக இருக்குது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நின்று போச்சுன்னா சிக்கலாகிடும். சத்துணவு பாருங்கள், முட்டை பார்த்திங்கன்னா தனியார் ஒரு இதில் விற்கிறாங்க, வெளியில் ஆம்லெட் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வந்தால் தான் கவர்மெண்ட் வந்து அதை சரி பண்ணி மக்களுக்கான கவர்மெண்ட்டாக போக முடியும். இதை வெளியே வர்றதே தப்பு அப்படின்னா இன்னும் வேகமாக நடக்கும்ன்றது தான் இது. அதனால் ஆர்எஸ் பாரதியோட இந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது. பலரும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா உணவகன்றது வந்து ஒரு இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, இது மக்களுக்கான ஒரு இது. அதை இன்னும் கூட டெவலப் பண்ணுங்கன்றேன். 400-800 ஆக்குங்க. அம்மா எப்போ இருக்கும்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த வார்த்தைகள்லாம் வரும். அதனால தான் சொல்கிறேன், தனிப்பட்ட கருத்துல நீங்கள் அதில் பஜனைலாம் பாடக்கூடாதுங்க. அப்படி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த இருக்கலாமோ வந்தாமோ போனாமோலாம் கிடையாது. நீங்கள் யார், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? திமுக மேலே ஒரு ரைடு வந்தால் யார் வந்து பேசுகிறா? அப்போ அவர் எந்த இடத்துல இருக்கார்? ஸ்போக்ஸ் பர்சன் டாப்பில் இருக்கார், தலைமை நிலை செயலர், அது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார், அமைப்பு செயலர். அப்போ அது சாதாரணம் இல்லை. நீங்கள் யாராவது லோக்கலில் பேசிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பேச வேண்டிய தேவையே இல்லையே. அப்போ இந்த கருத்து திமுகவின் கருத்துன்ற மாதிரி ஆயிடுது இல்லை, அதான் பிரச்சனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.